திட்டமிட்டபடி வேலை நிறுத்த போராட்டமானது நடைபெறும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றன. பணியாளர்கள் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என போக்குவரத்து துறை உத்தரவிட்ட நிலையில் இந்த அறிவிப்பை தொழிற்சங்கங்கள் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றன. முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் சொல்லிக்கலாம். தாய்மானவன், வணக்கம் தாய்மானவன். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 9ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. போக்குவரத்து பணியாளர்கள் விடுப்பின்றி கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என போக்குவரத்துறை உத்தரவு பிறப்பித்த நிலையில் திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என தற்போது தொழிற்சங்கங்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முறையான ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வழங்கியே வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்து துறையின் இந்த உத்தரவு எந்த வகையிலும் வேலைநிறுத்த போராட்டத்தை பாதிக்காது என தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனிடையே பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழலில் சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகளுக்கான போக்குவரத்து வசதியை உறுதி செய்ய அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் வருகின்ற 8ஆம் தேதி ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. போக்குவரத்துறை செயலாளர், போக்குவரத்துறை ஆணையர், போக்குவரத்துறை மண்டல மேலாளர்கள் ஆகியோர் பங்கேற்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் சீரான பேருந்துகள் இயக்கம் குறித்தும், சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்தும், பேருந்துகளை பல்வேறு வழித்தடங்களில் இயக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் மொத்தமாக சுமார் 1,20,000 பேர் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் தோமுசா தவிர்த்து மற்ற பிற தொழிற்சங்கங்களான CITU, AITUC, அண்ணா தொழிற்சங்க பேரவை உட்பட 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தயாராகி வருகிறார்கள். 9ஆம் தேதி முதல் இந்த வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தயாராகி வரக்கூடிய நிலையில் ஊழியர்கள் பணி விடுப்பு, மாற்று விடுப்பு, ஈட்டிய விடுப்பு என அனைத்து விதமான விடுப்புகளையும் தவிர்த்து போக்குவரத்து பணியாளர்கள் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் எனவும், சேம மற்றும் தினக்கூலி பணியாளர்கள் கட்டாயம் பணிபுரிய வேண்டும் என போக்குவரத்துறை ஊழியர்கள் வருகின்ற 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்துறை இந்த உத்தரவை இன்றைய தினம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் போக்குவரத்துறையின் இந்த அறிவிப்பால் வேலைநிறுத்த போராட்டத்தினை திரும்ப பெறும் எண்ணம் என்பது தற்போது இல்லை எனவும், முறையான ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வழங்கிய பிறகே பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்ட நிலையில் தான் இந்த போராட்ட தேதி என்பது வெளியிடப்பட்டு காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கு தொழிற்சங்கத்தினர் தயாராகி வருவதாகவும், பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் பாதிக்கப்படக்கூடாது என கருதக்கூடிய தமிழக அரசு தொழிற்சங்கத்தினரை அழைத்து பிரச்சனைகளை பேசி தீர்க்க முன்வர வேண்டும் எனவும், பொங்கலுக்கு முன்னதாகவே அரசு தரப்பில், போக்குவரத்துறையின் தரப்பில் தொழிற்சங்கத்தினரை அழைத்து கலந்தாலோசிக்க பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருப்பதாக தொழிற்சங்க கூட்டமைப்பினர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் திட்டமிட்டபடி வருகின்ற 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் என்பது நடைபெறும் என தற்போது தொழிற்சங்கத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.